Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.3 ல second sum பார்க்க போறோம். Second sum பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Let x is equal to 3 4 6 8 னு values கொடுத்திருக்காங்க. x ஓட values னு சொல்லிட்டு. Determine whether the relation r வந்துட்டு இந்த relation வந்துட்டு x, f of x. இதல x வந்துட்டு capital X இதுல வந்துட்டு belong ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. f of x க்கு வேல்யூ இது வந்துட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? f of x க்கு x square plus 1 னு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு x ல இருந்து நேச்சுரல் நம்பருக்கு போகுதா அப்படினு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல உங்களுக்கு x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3 4 6 8 னு 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த நம்பரை வந்துட்டு நம்ம x இருக்கிற இடத்துல அதாவது இந்த f of x ல போய்ட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எங்கெங்கலாம் x இருக்கோ அங்கங்கலாம் இந்த ஓவர் வேல்யூஸா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ f of 3 போடுவோம். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 3 தானே இருக்கு. சோ இப்போ 3 போடுவோம். x இருக்கிற இடத்துல 3 ஐ வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 3 ஸ்கொயர் + 1 னு வரும். 3 ஸ்கொயர் என்ன? 9 9 + 1 10. அடுத்து என்ன? f of 4. 4 போடிங்கனா 4 ஸ்கொயர் + 1. அப்போ 4 ஸ்கொயர் என்ன? 16. 16 + 1 16 + 1 என்ன? 17. 17. அடுத்ததா f of 6. 6 போட்டிங்கனா என்ன கிடைக்கும்? 6 ஸ்கொயர் + 1. 6 ஸ்கொயர் என்ன? 36. 36 + 1 = 37. Next f of 8 போடுவோம். 8 ஸ்கொயர் + 1. 8 ஸ்கொயர் என்ன? 64 + 1. 64 + 1 65. இப்போ நம்ம f of x க்கு வேல்யூஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இத வந்துட்டு பேர் பண்ணி எழுதுவோமா ஆர்டர்ட் பேர்ஸ்ல. சோ r is equal to 3 க்கு என்ன கிடைச்சது? 10 கிடைச்சது. 3, 10. அடுத்து 4 க்கு என்ன கிடைச்சது? 17 கிடைச்சது. 4, 17. நெக்ஸ்ட் 6 க்கு என்ன கிடைச்சது? 37 கிடைச்சது. 6, 37. அடுத்ததா 8 க்கு என்ன கிடைச்சது பாருங்க? 65 கிடைச்சிருக்கா? அப்போ 8, 65. சோ இத நம்ம r னு போட்டு எழுதிக்கலாம். இத நம்ம இப்போ arrow diagram போட்டு நம்ம எதெல்லாம் வந்துட்டு பேரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத x னு எடுத்துப்போம். ஏனா வந்துட்டு क्वेश्चन வந்துட்டு x terms வந்துட்டு belongs to capital X னு கொடுத்திருக்காங்களா? சோ அத இப்போ x termங்கறப்போ இங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிப்போம். என்னென்ன வேல்யூஸ் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாமா? சரி. இப்போ இதல என்னென்ன வேல்யூஸ் இருந்தது உங்களுக்கு? 3 4 6 8. இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. x2n னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது x னா கோடமைன் உங்களுக்கு என்னவா இருக்கும்? நேச்சுரல் நம்பர் கேபிட்டல் N. கேபிட்டல் N ங்கறப்போ ஸ்டார்ட்ஸ் फ्रॉम 1. 1 ல இருந்து தான் ஆரம்பிக்குமா நேச்சுரல் நம்பர்ங்கிறது. சோ நம்ம 1 ல இருந்து ஆரம்பிப்போம். 1 2 3 4 னு and so on அது பாட்டு போயிட்டு இருக்கேனா நமக்கு 65 வரைக்கும் நம்பர் தேவை. பாருங்க இப்போ இந்த செட் குள்ள நம்ம வந்து 65 வரைக்கும் எழுத முடியாது. அதனால நம்ம and so on போட்டுட்டு எதெல்லாம் நமக்கு தேவையோ அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 10 தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா இது 10. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 17 தேவை and so on 17. இது அதுக்கு அப்புறம் 37 தேவை. அப்புறம் பாத்தீங்கன்னா 65 தேவை. ஓகேங்களா? இந்த செட்டுக்குள்ள நம்ம 65 வரைக்கும் கொண்டு வரணும்ங்கிறதுக்காக நம்ம இப்படி இடையில and so on போட்டுட்டோம். இப்போ நம்ம பேர் பண்ணீங்கனா 3 க்கு என்ன நம்ம பேர் என்ன? 10 3, 10. அடுத்து 4 க்கு 17. நெக்ஸ்ட் 6 க்கு 37. அடுத்து 8 க்கு 65. ஓகேவா? இப்போ இதல நம்ம என்ன சொல்ல போறோம்? இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இத இந்த ஸ்மால் x இது வந்துட்டு கேபிட்டல் X ல எல்லா டேர்ம்ஸ்மே இருக்குது. ஸ்மால் x ல நம்ம சொல்லிருக்க கூடிய அந்த x டேர்ம் வந்துட்டு எல்லா டேர்முமே 3 4 6 8ங்கிறது இந்த கேபிட்டல் X ல belong ஆயிருக்கு. சோ x belongs to x. எதுல இருக்குது? in domainல இருக்குது. domain there exists. இதுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூக்கும் யூனிக்கான தனித்தனி இமேजेस கிடைச்சிருக்கு. 3 க்கு 10ங்கற இமேஜ் கிடைச்சிருக்கு. 4 க்கு 17ங்கற இமேஜ் கிடைச்சிருக்கு. 6 க்கு 37 அதே போல இங்க இருக்க கூடிய எல்லா டேர்ம்ஸ்க்குமே தனித்தனி இமேஜ் கிடைச்சிருக்கு. சோ அத என்னன்னு சொல்ல போறோம்? இது வந்துட்டு there exists unique image. தனித்தனி இமேஜா இருக்கா?
யூனிக் இமேஜ் எதில் கிடச்சிருக்கு, எண்ணில் கிடச்சிருக்கு, இன் கேபிட்டல் என். சரிங்களா? அப்போது எக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்னது, ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லலாமா? தேர்ஃபோர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், ஒரு இது வந்துட்டு எக்ஸுங்கிற டேர்மில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு பேராக இருந்தால் அது ஃபங்க்ஷன். கோடொமைனில் வந்துட்டு எக்ஸுன்னா டொமைனில் சொல்கிறேன், டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு பேராக இருக்கணும். கோடொமைனில் உங்களுக்கு ஒரு சில வேல்யூஸ் வந்துட்டு பெண்டிங்கில், அதாவது பேர் ஆகாமல் தனியாக நின்றா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் டொமைனில் வந்துட்டு எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு பேராக இருக்கணும், மேட்ச் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு அது வந்துட்டு ஃபங்க்ஷன். எல்லாத்துக்குமே தனித்தனி இமேஜஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். இப்போது இங்கே நம்ம சம்மில் இங்கே 3, 4, 6, 8 தான் நமக்கு எக்ஸுங்கிற டேர்மில் டொமைனில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த 3, 4, 6, 8க்கு தனித்தனி இமேஜஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதான் செகண்ட் சம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.